நம்ம சிவி இருக்காங்களா, அவங்க தமிழ வந்து திருப்பி பழையபடி வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க. ஜனா முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. வீஸே வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். "வா மாப்ள, சாப்பிட வா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க மாமா வந்து கூப்பிடுறாங்க. திடீர்னு என்ன இவ்வளோ கொண்டாட்டமா இருக்கு? அவ போயிட்டால்ல மாப்ள, அதனால தான் சின்னதா வந்து ஒரு பார்ட்டி வைக்கலான்னு. எனக்கு ஒண்ணும் வேணாம், நீங்களே சாப்பிடுங்கன்னோனே, அந்த இடத்துல அவங்க மாமா பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் விஷயத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போதைக்கு ஜனா கவலைப்படுற விஷயம்லாம் ஒன்று தான். நம்ம என்னமோ ஏதோ நினச்சோம். ஜனா மனசில் இருக்கிற ஓடுற விஷயம்லாம் எனக்கு எல்லாமே புரியுது. இப்போ முதல்ல பாட்டி ரூம்குள்ளே போவோம்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்து பார்க்குறாங்க. பாட்டி, என்ன பாட்டி வச்ச சாப்பாடு இன்னமும் அப்படியே இருக்கு. காலையிலேருந்து நீ சாப்பிடலன்னு வேற கேள்விப்பட்டேன். ஏன் என்ன ஆச்சு? நீ உண்மையிலேயே தமிழை நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுடா. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே மாடிக்கு வந்துட்டேன். என்னென்னமோ சொல்லிட்டாங்கன்னு. ஆனால் தமிழுக்காக நான் பேசலன்னு நினச்சி அவள் வருத்தப்பட்டிருப்பாள்ல. பாட்டி, நான் உன் பேரன். நான் ஊட்டி விட்றேன், சாப்பிட்றியா? இல்லைப்பா. ஒருத்தவங்களுக்கு நான் அநியாயம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படிப்பா என்னால் சாப்பாடு வந்து நிம்மதியாக சாப்பிட முடியும்? கண்டிப்பா என்னால் சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிபி. இப்போ என்ன காலையிலேருந்து இந்த விஷயம் நடந்ததுலேருந்து 10 மணி நேரம் ஆச்சு. பாட்டி இன்னமும் சாப்பிடாம இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது. நம்ம தமிழையும் பாட்டியும் ஒன்று சேர்த்து வைக்கிறது தான் நியாயம். பாட்டிக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, தமிழுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பாப்பா, அவங்க இந்த வீட்டுக்கு எவ்வளோ உழைச்சி கொடுத்துருக்காங்க. பாட்டியோட நேர்மையை சம்பாரித்து கொடுத்துருக்காங்க. பாட்டியோட கௌரவத்தை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. பாட்டிக்கு ஏதாவது ஒன்றுனா அவள் முன்னாடி வந்து நிற்கிறா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் தமிழை ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே கேவலமான விஷயந்தான். பாட்டியோட பேரன் தானே நானும். அப்போ நான் பாட்டி வெளியில் மாதிரி தானே நானும் இருக்கணும். தமிழ் இந்த வீட்டில் இருக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ பாட்டிக்கு நல்லதுங்கிற விஷயத்த சிபி நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போன்னு பார்த்து தமிழுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. தமிழ் எடுக்கிற மாதிரியே தெரியல அந்த இடத்துல. சரி நேர்லேயே வந்து பார்த்து கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிரடியாக வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம சிபி, என்னது திருப்பி திருப்பி கால் பண்ணுறாங்க. நான் உன் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். எங்கே இருக்குன்னு தெரியாது. எனக்கு அட்ரஸை சொல்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே ஏரியா பேரை வந்து சொல்லிடுறாங்க. டக்குன்னு அங்கே நம்ம தமிழ் வந்து வந்துடுறாங்க. என்னாச்சு சார் இங்கே வந்திருக்கீங்க? நீ முதல்ல வீட்டுக்கு வா. நான் முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? என்ன சார் ட்ராமா ஆடலான்னு வந்தீங்களா? தமிழ், காலையில் கூட நான் உனக்கு சாதகமாக பேசினேன். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. எடுத்தவங்க எப்படி பைக்குள்ளே வச்சுருப்பாங்க கேட்டேன்ல. சத்தியமாக நீ எடுக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது எல்லாம் உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. சார் அந்த திட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. வேணாம் சார், நான் அந்த வீட்டுக்கு வரல. அந்த வீட்டுக்கு வரதுனால எனக்கு நட்டக்கணக்கு தான் சார். ஆனால் என்ன இவ்வளோ அசிங்கமாக வந்து துரத்திட்டீங்க. என்னால் நம்பவே முடியல சார். வேறு ஏதாவது நீ வேலை பார்த்தது சரியில்லைன்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு வந்து உடஞ்சிருக்காது. உங்கள் குடும்பத்துக்காக சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனால் மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல சார். ஜனா பாட்டி எனக்காக நிற்கலையே சார். என் கூட நின்று இவெல்லாம் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவ கிடையாதுன்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவும் சொல்லாமல் டிஃபன் பாக்ஸ்லேருந்து அந்த பொருளை வந்து எடுத்து பார்த்த உடனே எனக்கு சர்ப்ரைஸாக இல்லை, யாராவது எப்போதும் போல் வந்து மீனா வந்து பழி போடுறதுக்காக கூட செஞ்சுருக்கலான்னு கூட நான் யோசித்தேன். ஆனால் ஜனா மேடம் இது எல்லாத்தையும் நம்பினாங்களே, அதனால தான் ஏற்றுக்கவே முடியலங்கிற மாதிரி சோகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழரசி. நான் இன்னொன்று சொல்லட்டா? எப்படி இருந்தாலும் நீ வருவ. ஜனா பாட்டி காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. நான் சாயங்காலம் கூட ஊட்டி விட்டு பார்த்தேன். இப்போ வரப்போ கூட 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஊட்டி விட்டு பார்த்தேன். ஆனால் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நான் எப்படி தமிழரசிக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டுட்டேன். அவள் எனக்காக தானே கூட வந்து நின்னா அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்காக மன்னிச்சிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பெரிய மனசு பண்ணி அவங்கள சாப்பிட வச்சுட்டா கூட போதும் தான். நீ அந்த வீட்டில் வேலை பாரு, பார்க்க வேணாம். அதெல்லாம் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. என் பாட்டி சந்தோஷமாக இருக்கணும். என் பாட்டிக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன். தயவு செஞ்சு அப்படின்னு சொன்னேன். என்னது ஜனா மேடம் காலையிலேருந்து சாப்பிட்லையா? அதுவும் எனக்காவையா? வாங்க சார், இதை முன்னாடியே சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து காரில் வந்து ஏறுறாங்க. எப்படியோ பாட்டியும் நம்ம தமிழரசியும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம். அப்போ தான் வீடு வந்து பழையபடி நல்லா அமைதியாக வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கேம்மா போனால் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணேசன் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. அச்சச்சோ இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தான் அவசரப்பட்டு மாமா கிட்டே எல்லாத்தையும் சொன்னேன். ஏய் அவன்
ஜெயிக்கணும்னு தான் நினைப்பான். ஆனால் இது மாதிரி தில்லுமுள்ளு பண்ணியெல்லாம் வந்து தமிழரசியை துரத்தி விட்டா அவன் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டான். என்னம்மா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா இது மாதிரி திட்டம் போட்டு அவளை அமுச்சு வச்சோம். உன் வாழ்க்கையில் நீயே இது மாதிரி பண்ணிக்கிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்பா மன்னிச்சிரு, பரவாயில்ல, மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் இந்த வழியாக தானே வந்து தமிழரசியை கூட்டிகிட்டு போக முடியும், அதனால் எப்படி உள்ளே போகிறான்னு நானும் பார்த்துக்கிறேன். அவன் மட்டும் என்னை எதிர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேற ஒரு கணேசனை அவன் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலோட வாசலாக நிற்கிறாங்க. கார் வந்து நிற்கிது. மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இவ்வளோ போய் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இவ யார் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். இவ யாரோட மனசை ஜெயிச்சிருக்கா, யாருக்காக இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு தயங்கிக்கிட்டு இருக்கான்னு எல்லாமே தெரியும். மாப்பிள்ளை, அதுக்குன்னு சொந்தத்தை விட்டு கொடுக்க போறியா? சொந்தத்தை நான் விட்டு கொடுக்க போகல. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் ஜனா காலையிலேருந்து சாப்பிடாம இருக்காங்க, அவங்க சாப்பிட்ணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி மாமா பேச்செல்லாம் வந்து கையை தட்டி விட்டுட்டு தமிழரசியை கூட்டிகிட்டு வராங்க. இதெல்லாம் வேணாம் வேணான்னு சத்தம் போடுறப்ப தமிழரசி வீட்டுக்கு வந்திருக்கான்னு நல்லாவே தெரிஞ்சிருது. வேக வேகமாக ஓடி வராங்க நம்ம ஜனா பாட்டி. அப்படியே கீழே இறங்கி வந்துடுறாங்க. பார்த்த உடனே நம்ம தமிழை அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா, நான் உனக்காக என்னமோ செஞ்சுருக்கணும், ஆனால் எதுவும் செய்யாமல் உன்னை விட்டுட்டேன்ல, நான் முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அச்சச்சோ, நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேங்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படிம்மா, நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன்ல, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்காமலாம் இருக்க மாட்டேன், உனக்காக ஆறுதலாக வந்து பேசியிருக்கணும். உன் மேலே நான் எவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்தேன், அதுவும் என் வீட்டில் இருக்கிற யாரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு உன்கிட்ட நிர்வாக பொறுப்புலேருந்து எல்லாம் கொடுத்தேன். நீ அடிக்கடி என்கிட்ட வேணாம் மேடம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு எத்தனையோ வாட்டி சொன்னேன். ஆனால் அவ்வளோ பெரிய நிர்வாகம் பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருந்தோம், எத்தனை கோடி ரூபா வேணாலும் நீ எடுத்துருக்கலாம். ஏன்னா எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சாதாரண ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த நெக்லஸையாக நீ எடுத்திருப்ப, நான் எதுவுமே சொல்லாமல் விட்டது என் மேலே தான் தப்பு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அதெல்லாம் விடுங்க, நான் எதுக்காக தெரியுமா வந்திருக்கேன், அம்மா முதல்ல சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களே வந்து டைனிங் டேபிளில் வந்து ஜனாபட்டியை வந்து உட்கார வைக்கிறாங்க. தட்டில் வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க, குழம்பு ரசம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு அப்படியே வாயை திறங்க ஊட்டி விடுங்கன்னு அப்படியே வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. மாப்பிள்ளை, இதெல்லாம் உனக்கே நியாயமாக தெரியுதா? உனக்காக தானே செஞ்சேன், இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்கும் நீ தானே ஓனரு, அப்படி இருக்கும்போது உனக்காக பார்த்து பார்த்து செஞ்ச விஷயத்த நீ ஏன்டா மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணுற? மாமா, நீங்கள் எனக்காக தான் பாடுபட்டீங்க, எனக்காக தான் யோசிச்சிங்க, எல்லாமே தெரியும். ஆனால் அதுக்குன்னு பாட்டி விஷயத்தில் யாரும் அக்கறையாக இல்லையே, காலையிலேருந்து பாட்டி சாப்பிடவே இல்லை, அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும், கொஞ்சம் வெற்றி கிடைக்கும்னா நம்ம என்னடா வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, விடுங்க மாமா பார்த்துக்கலாம், அடுத்த போட்டியில் நான் உண்மையாக நேர்மையாக வந்து ஜெயிச்சு அந்த இடத்துக்கு வரணும், அவள் ஐயோ பாவன்னு விட்டுட்டு போகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லும்போது பேசனால எதுவும் பேச முடியாமல் மௌனமாக நிற்கிறாங்க. இவ்வளோ நேரம் நான் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு அம்மா கேட்டேன் பாட்டிக்கிட்டேன், ஆனால் உங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நீ கேட்கல, ஆனால் தமிழரசி வந்த உடனே சாப்பிட்றாங்க. இதுதாம்மா அவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி சூப்பராக நம்ம சிபி வந்து பேசுகிறாங்க.